திருச்சிற்றம்பலம். ஹரஹர நமः பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். மதுரை திரு ஆலவாய் எல்லாம் வல்ல ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 1. முன்னுரை. திருச்சிற்றம்பலம். நீலமா மிடற்று ஆலவாயிலான் பாலதாயினார் ஞாலமாழ்வரே. ஒரு மருந்து ஆகியுள்ள உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய். கருமருந்தாகியுள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கழுல்கள் காண. பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. வாயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை. தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே. மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்களெங்கும் பரவுக அறங்கள் இன்பம். நல்குக உயிர்கட்கெல்லா நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க. திருவிளையாடல் புராணம் என்பது மதுரையம்பதியில் திருக்கோயில் கொண்டிருக்கும் முழு முதலாகிய சோமசுந்தர கடவுள் உயிர்களெல்லாம் உய்தி பெறுதல் பொருட்டு பெரும் கருணையினால் நிகழ்த்தி அருளிய திருவிளையாட்டுக்களை உணர்த்தும் தமிழ் நூல் ஆகும். மதுரை பதியானது வண்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பாகிய தமிழகத்திலே செந்தமிழ்நாடு என்று சிறப்பித்து ஓதப்பெறும் பாண்டிய நாட்டில் படைப்புக்காலம் தொடங்கி மேன்மையுற்று வந்த பாண்டிய மன்னர்கள் அரசு வீற்றிருக்கும் தலைநகர் ஆகும். திரிபுரம் எரித்த விரிசடைக் கடவுளான சிவபெருமானை தம்முள் ஒருவராகக் கொண்ட புலவர்கள் சபையை பல நெடுங்காலம் சங்கமாக கொண்டு சங்கம் அமர்ந்து அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்தற்கு நிலைக்களமானது இத்திருநகரம். இத்தலத்திற்கு உரிய பழைய வரலாறுகளை புலப்படுத்தும் தனித்தமிழ் நூல்களும் தனி பாடல்களும் பல இருக்கின்றன. வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து செய்யப்பட்டனவாய் மூர்த்தி விசேஷம் முதலியவற்றை விளங்கத் தெரிவிக்கும் நூல்களும் சில இருக்கின்றன. அவை திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம், கடம்பவன புராணம், சுந்தர பாண்டியம், திருவிளையாடல் புராணம் என்பவைகள் ஆகும். மதுரையின் தலபுராணமாக அமைந்த இந்த 4ம் சொக்கநாத பெருமான் மதுரையில் நிகழ்த்திய திருவிளையாடல்களை மிக விரிவாக கூறும் நூல்கள். அதிலே முதலாவது திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம். இந்த நூல் உத்தர மகாபுராணம் என்னும் வடநூலின் ஒரு பகுதியாகிய சார சமுச்சயம் என்பதிலிருந்து மொழிபெயர்த்து செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்ற ஆன்றோரால் செய்யுள் நடையாக இயற்றப் பெற்றது. இதுவே பழைய திருவிளையாடல் புராணம் என்றும் வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் எனவும் திருவிளையாடல் எனவும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது.
இரண்டாவதாக இருக்கும் மதுரையின் தலபுராணம் என்பது கடம்பவன புராணம். இது தொண்டை நாட்டில் உள்ள இளம்பூரிலிருந்த வீமநாத பண்டிதர் என்பவரால் நீபாரண்ய மகாத்மியம் அல்லது கதம்பவன புராணம் என்னும் வடநூலிலிருந்து மொழிபெயர்த்து செய்யுள் நடையாக இயற்றப்பெற்றது. மூன்றாவதாக இருக்கின்ற தலபுராணம் சுந்தர பாண்டியம். தொண்டை நாட்டில் உள்ள வாயல்பதியிலிருந்த அனதாரி என்னும் புலவர் பெருமானால் சுந்தர பாண்டியம் என்னும் வடநூலிலிருந்து மொழிபெயர்த்து செய்யுள் நடையாக இயற்றப்பெற்றுள்ளது இந்த நூல். இந்த நூலின் ஆசிரியர் தொண்டை மண்டல சதகத்திலும் இன்னும் ஒரு பழைய வெண்பாவிலும் பாராட்ட பெற்றவர். இனி நான்காவதாக அமைகின்ற புராணம் திருவிளையாடல் புராணம் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பெற்றது. ஸ்ரீ ஹாலாஸ்ய மாகாத்மியம் என்னும் வடநூலிலிருந்து மொழிபெயர்த்து செய்யுள் நடையாக ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவரால் இயற்றப்பெற்றது திருவிளையாடல் புராணம். இந்த நூல்தான் இன்று வரை எல்லோராலும் மிகுதியாக பாராட்டி படிக்கப்பெற்று வருவது. நாம் சிந்திக்க இருக்கின்ற திருவிளையாடல் புராணமும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய இந்த திருவிளையாடல் புராணமே. இந்த 4 நூல்களிலே முதல் நூல் திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம், 4வது நூல் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம். இந்த 2 நூல்களுமே ஸ்ரீ சோமசுந்தர கடவுளுடைய அற்புத திருவிளையாடல்கள் 64ஐயும் மிகச் செவ்வையாக விரித்து பாராட்டி விளக்குபவைகள். இதிலே விளக்கப்படுகின்ற திருவிளையாடல்களில் சில வேறுபாடுகளும் இருக்கின்றன. இந்த நூல்கள் தவிர கல்லாடம் என்ற நூலிலும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர பெருமானின் திருவிளையாடல்கள் அருளப்பட்டிருக்கின்றன. அதோடு 12 திருமுறைகளிலும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் நம் திருமுறை ஆசிரியர்களால் அருளப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட சிலப்பதிகாரத்திலும் சில திருவிளையாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. இவற்றிலெல்லாம் மிக பெருமை வாய்ந்தது, புகழ்பெற்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இயற்றியருளிய திருவிளையாடல் புராணம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சோழ நாட்டில் வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகின்ற திருமறைக்காட்டில் அவதாரம் செய்தவர். ஸ்ரீ மீனாட்சி அம்மை இவரது கனவில் தோன்றி இறைவனாரின் திருவிளையாடலை இன்னே பாடுக என்று ஆணையிட்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருவிளையாடல் புராணத்தை பாடி அருளினார். ஏற்கனவே பார்த்தவாறு வடமொழி நூலான ஸ்ரீ ஹாலாஸ்ய மாகாத்மியம் என்பது இதனுடைய முதல் நூல். சொல் நோக்கம், பொருள் நோக்கம், சாமுத்ரிகா லக்ஷணம், அஸ்வலக்ஷணம், ரத்ன பரீட்சை, பரதம் முதலியவற்றிற்கெல்லாம் இந்நூல் இலக்கியமாக திகழ்கின்றது. சொற்சுவை, பொருட்சுவை, அருமை, பெருமை, தொன்மை, மென்மை, நன்மை, வனப்பு ஆகிய தன்மைகள் அமைந்திருக்கின்றன. இத்திருவிளையாடல் புராணம் மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நன்றாக எடுத்து கூறி அருளுகின்றது. இத்திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று 3 காண்டங்களை உடையது. கடவுள் வாழ்த்து, பாயிரம், அவையடக்கம், நாட்டுப்படலம், நகரப்படலம், கைலாய வருகை, புராண வரலாறு ஆகிய பகுதிகள் முதலில் இடம்பெற்றுள்ளன. தலம், தீர்த்தம், மூர்த்தி ஆகியவற்றின் சிறப்பினை அதன்பின் கூறி பின் திருவிளையாடல் 64ஐயும் தொகுத்துக் கூறும் பதிகப்படலம் என்று அமைந்திருக்கின்றது. அதன்பின் மேலே சொன்னவாறு மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று 3 காண்டங்கள். இது 3360 விருத்தப்பாக்களால் இனிமையாக தெளிவாக இறைவனாரின் திருவருள் சக்தி பதிந்ததாக அமைந்த ஒரு பெரும் அருள் நூல், ஞான நூல். ஒரு நூலை கற்கத் தொடங்கும் முன் அந்நூலாசிரியர் திருவரலாற்றை, திருச்சரித்திரத்தை படித்து அவருடைய திருவடிகளை வணங்கி அருள் பெற்று பின் நூலை தொடங்குவது என்பது நம்முடைய மரபு. அந்த வகையில் திருவிளையாடல் புராணம் இயற்றி நமக்கு அருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அவர்களின் சரித்திர சுருக்கம் என்பதனை முதலில் சிந்திப்போம். இந்நூல் ஆசிரியராகிய திருவிளையாடல் புராண ஆசிரியராகிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் தெய்வ பொன்னி திருநதி காவிரி சூழ்ந்த சோழ நாட்டில்
திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்தில் பரம்பரை சைவர்களாகிய அபிஷிக்த பண்டாரங்கள் மரபிலே மீனாட்சி சுந்தர தேசிகரிடம் அவதாரம் செய்தவர். ஒழுக்கம், அன்பு, அருள் முதலிய நற்குணங்களோடு வளர்ந்து வருகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். பின்பு தக்க பிராயத்தில் வித்யாரம்பம் செய்விக்கப் பெற்று சிறிது கல்வி கற்ற அளவில் தன்னுடைய திரு தகப்பனாரிடம் சமய தீட்சையும் விசேஷ தீட்சையும் பெற்று பல இலக்கணங்களும் இலக்கியங்களும் வடமொழியும் கற்று உணர்ந்தார். பின்னர் நிர்வாண தீட்சை பெற்று சிவாகமங்களையும் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்னும் அருட்பாக்கள் 5 சிவஞான நூல்களாகிய மெய்கண்ட சாஸ்திரங்களையும் மற்றைய நூல்களையும் ஓதி உணர்ந்து அபிஷேகம் பெற்று அருட்சக்தியாகிய ஸ்ரீ மீனாட்சி தேவியாரிடத்தே தம்முடைய பிதாவைப் போலவே பெரிதும் அன்புடையராய் இருந்தார். இவருடைய திரு தகப்பனார் ஸ்ரீ மீனாட்சி தேவியாரிடம் மிகுந்த அன்பு உடையவர். அதைப்போன்றே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் ஸ்ரீ மீனாட்சி தேவியாரிடம் மிகுந்த அன்பு உடையவராக இருந்தார். பின்பு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வேத புருஷனால் பூஜிக்கப் பெற்ற வேதாரண்ய க்ஷேத்திரத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது வேதாரண்ய புராணத்தை மொழிபெயர்த்து பாடியருளினார். பின்னர் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சிவக்ஷேத்திர யாத்திரை செய்யத் தொடங்கி முதலில் விராட் புருஷனுக்கு மூலாதார ஸ்தானமாகிய திருவாரூர், பின்னர் சுவாதிஷ்டான ஸ்தானமாகிய திருவானைக்கா, மணிப்பூரஸ்தானமாகிய திரு அண்ணாமலை, அநாகதஸ்தானமாகிய ஸ்ரீ சிதம்பரம், விசுக்திஸ்தானமாகிய ஸ்ரீ காளஹஸ்தி இன்னும் மற்றும் உள்ள சிவக்ஷேத்திரங்களையெல்லாம் தரிசித்து கொண்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் செந்தமிழ் பாண்டி வளநாட்டிலே அதன் தலைநகராய் இருக்கின்ற திரு ஆலவாய் என்னும் மதுரையம்பதிக்கு எழுந்தருளினார். இம்மதுரையம்பதி என்பது விராட் புருஷனுக்கு துவாதசாந்தஸ்தானமாய் இருப்பது. எல்லா தலங்களையும் படைப்பதற்கு முன்பு முதலிலே விளையாடல் பொருட்டு சிவபெருமானாலே படைக்கப்பட்ட தலம் மேருமலை, கைலாசமலை, மந்தரமலை, கேதாரம், காஷி முதலிய க்ஷேத்திரங்களிலே சிவலிங்க பெருமான்கள் முளைத்து அருளுவதற்கு முன்னமே மூலலிங்க மூர்த்தி முளைத்து அருளியிருப்பது இம்மதுரையம்பதியிலே. அதன் காரணமாகத்தான் ஸ்ரீ வாகீச சுவாமிகள் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார், முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி என்று. அவ்வாறு திராவிட ஸ்ருதியால் போற்றப்படுகின்ற ஸ்தலம். எம்பெருமாட்டி அன்னை பராசக்தி ஸ்ரீ மீனாட்சி தேவியாகவும், எம்பெருமான் சிவபரம்பொருள் இங்கே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானாகவும், இவர்களினுடைய திருக்குமாரராகிய முருகப்பெருமான் இங்கே உக்ரபாண்டியர் என்றும் இம்மூவராலே ஆளப்பெற்ற திருத்தலம் மதுரையம்பதி. எல்லா தீர்த்தங்களுக்கும் முதலிலே சிவபெருமானாலே உண்டாக்கப் பெற்றதும் இனிமேல் உண்டாக இருக்கும் தீர்த்தங்களுக்கெல்லாம் மேலானதுமாகிய பொற்றாமரை தீர்த்தத்தை உடையதாய் விளங்குகின்ற மதுரையம்பதி. இம்மதுரையம்பதிக்கு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எழுந்தருளிய போது இத்தலத்திலே எல்லாம் வல்ல சோமசுந்தர கடவுள் நடாத்தி அருளிய திருவிளையாடல்களையெல்லாம் எண்ணி எண்ணி உருகுகின்றார். சிவப்பரம்பொருளே விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்ற ஸ்ருதி பிரமாணத்தை வலியுறுத்தும் பொருட்டு எம்பெருமான் இங்கே அரிமர்தன பாண்டியராஜன் பிரம்பினாலே அடிக்கப்பெற்ற அடித்தழும்பு உயிர்கள் தோறும் படச் செய்து தாமே விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்று உணர்த்தி காட்டிய திருத்தலம் இது என்று உருகுகின்றார். ஆனந்த வெள்ளத்தில் அமிழ்தி காலந்தோறும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு சரஸ்வதி பண்டாரம் எனும் ஓர் விற்பன்னர் வீட்டில் அருட்செல்வராய் அமர்ந்து அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். அப்படி எழுந்தருளியிருக்கும் வேளையிலே மதுரையம்பதியில் இருக்கும் அடியார்கள் எல்லோரும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரிடம் விண்ணப்பிக்கின்றனர். வடமொழியில் இருக்கும் ஸ்ரீ ஹாலாஸ்ய மாகாத்மியத்தை தமிழிலே அதே காவிய லட்சணத்தோடு செய்தருள வேண்டும் என்று பெரியோர்களெல்லாம் பிரார்த்திக்கின்றனர். அதனை சிந்தித்து கொண்டே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நித்திரை செய்யும் பொழுது ஸ்ரீ மீனாட்சி அம்மையார் சிறு பருவ பிராமண பெண் போலே எழுந்தருளி, எம்பெருமான் திருவிளையாடலை பாடு
என்று அருளிச் செய்து மறைந்தருளினார். உடனே ஆசிரியர் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எழுந்து ஆச்சரியமடைந்து திருவருளை சிந்தித்து துதித்து நமஸ்கரித்து சக்தி என்னும் மங்கள மொழியை முதலிலே வைத்து காப்பு செய்யுள் செய்து அருளினார். சத்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதிசெய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி யானைதன் செய்ய பொற்பாதமே என்று சக்தி என்று தொடங்குகின்ற காப்புச் செய்யுளை முதலாவதாக பாடி அருளினார். அதற்கு அடுத்த தினம் முதலாக சில தினங்களிலே நாட்டுப்படலம் நகரப்படலங்களை பாடி வடமொழி ஹாலாஸ்ய மகாத்மியத்தை மொழிபெயர்த்து கொண்டு ஞானார்த்தங்கள் நிரம்பியதாக பெரிதும் விரவியதாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் விசேஷமாகவும் அமைத்து அதிமதுர கதலீபாக செய்யுட்களாக பாடி அருளினார் திருவிளையாடல் புராணத்தை. இத்திருவிளையாடல் புராணம் நிறைவடைந்தபின் இது வடமொழி ஹாலாஸ்ய மகாத்மியத்தோடு பொருந்திப் போகின்றதா என்று ஒப்பு நோக்கி செப்பம் செய்து கொண்டு ஒரு நல்ல சோமவார சுபதினத்தில் சொக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே 6 கால் பீட்டத்தில் அம்மதுரையம்பதி அரசனும் பட்டர்கள் முதலாகிய பெரியோர்களும் ஆதிசைவ பெருமக்களும் சிவனடியார்களும் திருத்தொண்டர்களும் சம்ஸ்கிருத பண்டிதர்களும் தமிழ் பண்டிதர்களும் முதலான எல்லோரும் சூழ்ந்த மகாசபையிலே அமர்ந்து மதுராபுரேச திருவிளையாடல் புராணத்தை சரஸ்வதி பண்டாரம் படிக்க ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பிரசங்கித்து சில மாதங்களிலே சமாப்தி செய்தார். அதன் பின்பு 64 திருவிளையாடல் போற்றிக் கலிவெண்பா மதுரை 10 அந்தாதி முதலிய பிரபந்தங்களும் இயற்றி அருளினார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். அதன் பின்னர் இவ்வாறு லோக உபகாரமாக பல நூல்கள் இயற்றி பலருக்கு கற்பித்து தமிழ் மொழியை அபிவிருத்தி செய்து சிவப்பேற்றிற்கு காரணமாகிய சிவ தியானத்திலே பதிந்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மதுரையம்பதியிலே சிவ பரிபூரண தசை அடைந்தார். இவ்வாறு திருவிளையாடல் புராணத்தை நமக்கு அருளிச் செய்த ஸ்ரீ பரஞ்சோதி மாமுனிவரின் திருச்சரித்திரம் அமைகின்றது. தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.